அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சையில் வடக்கு மாகாணத்திற்கு கிடைத்த அங்கீகாரம். நாட்டில் பேருந்து பயணிகளுக்கு அவசர அறிவிப்பு. தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவிப்பு. மூதூர் உப்புக்காட்சி மடுவில் வாகன விபத்து, 2 படுகாயம். யாழ்ப்பாணத்தில் கைத்துப்பாக்கி மீட்பு. புத்தாண்டு கால சமூக ஊடக பயன்பாடுகள் தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வாரியபுல நாரம்பல பகுதியில் விபத்து, 2 ஸ்தலத்தில் பலி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு பெண். யாழ் தையிட்டி நில விவகாரம், உரிமையாளர்களுக்கு அவசர அறிவிப்பு. சட்டவிரோத பேருந்து போக்குவரத்து, கொழும்பில் விசேட சுற்றி வளைப்பு. அனுர அரசுக்கு கிடைத்துள்ள மற்றொரு பாரிய வெற்றி. தொடர்பான விரிவான செய்திகள். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக பிரவேசத்துக்கான தகுதியை பெற்ற மாணவர்களின் வீதத்தில் வடக்கு மாகாணம் தேசிய ரீதியில் முதலிடம் பிடித்துள்ளது. இது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் வடக்கு மாகாணத்தின் கல்வி சாதனைகள் கடந்த ஆண்டுகளை விட இம்முறை மிகச்சிறந்த நிலையை எட்டியுள்ளன. இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு வடக்கு மாகாணத்திலிருந்து தோற்றிய மொத்த பரீட்சார்த்திகளில் 9,191 மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். இது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 65.19% ஆகும். இதன் மூலம் மாகாணங்களுக்கு இடையிலான தரவரிசையில் வடக்கு மாகாணம் தேசிய மட்டத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது. மேலும் உயிரியல் பிரிவு மற்றும் கலை பிரிவுகளில் இருந்து பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்ற மாணவர்களின் சதவிகிதத்தில் தேசிய ரீதியில் முதலிடத்தையும், பௌதிக விஞ்ஞானம் மற்றும் வர்த்தக பிரிவுகளில் இருந்து பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்ற மாணவர்களின் சதவிகிதத்தில் தேசிய ரீதியில் 5ஆம் இடத்தையும் வடக்கு மாகாணம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் அறவிடப்படும் பேருந்துகள் குறித்து 1955 என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யுமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயற்பாட்டு பணிப்பாளர் ஷெரின் அத்துகோரள தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் பயணிகளுக்கு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பண்டிகை காலங்களில் அனுமதி பத்திரமின்றி பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் இருக்கக்கூடும். அத்தகைய பேருந்துகள் பயணிகளை சுரண்ட வாய்ப்புள்ளது. அவ்வாறு அனுமதி பத்திரமின்றி கொழும்பிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க தயாராக இருந்த 7 பேருந்துகளை நேற்று சட்டத்தின்படியில் சிக்க வைக்க முடிந்தது. இந்த நிலையில் அந்த பேருந்துகளை அந்த இடத்திலேயே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என குறிப்பிட்டுள்ளார். மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களுக்கும், அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை மாவட்டங்களுக்கும் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் குறித்த பகுதி மக்களை தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மூதூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் உப்புக்காட்சி மடு பகுதியில் நேற்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, உப்புக்காட்சிமடு கிராம பகுதியில் இருந்து பிரதான வீதிக்கு பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும், கிண்ணியா பகுதியில் இருந்து மூதூர் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் காயமடைந்த 2 உடனடியாக மீட்கப்பட்டு மூதூர் தள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தின் போது 2 வாகனங்களும் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மூதூர் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இளவாளை பகுதியில் இன்றைய தினம் வீடொன்றிலிருந்து கைத்துப்பாக்கி ஒன்று காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி எதற்காக வைக்கப்பட்டிருந்தது? ஏதேனும் குற்ற செயல்களுடன் இதற்கு தொடர்புள்ளதா
அல்லது வேறு எவரிடமிருந்தாவது இது கைமாற்றப்பட்டதா என்ற கோணத்தில் இளவாலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு சமயத்தில் சமூக ஊடக பயன்பாட்டில் கவனமாக இருக்குமாறு காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது. அதன்படி விடுமுறை நாட்களில் மக்கள் தங்கள் பயணங்களின் புகைப்படங்களையும் காணொளிகளையும் சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்க வேண்டும். தாங்கள் வீட்டில் இல்லை என்று உலகிற்கு தெரிவிப்பது திருடர்களுக்கு சாதகமாக அமையும் என காவல்துறை வலியுறுத்துகின்றது. மேலும் மக்கள் வீடு திரும்பிய பிறகு தங்கள் அனுபவங்களை சமூக ஊடக தளங்களில் பகிர்ந்து கொள்ளுமாறும் காவல்துறை தெரிவித்துள்ளது. குருநாகல் வாரியபொல நாரமல பகுதியில் லொரியொன்று கவிழ்ந்ததில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து நாரமல வீதியின் நெலும்புவ கொலமுனு ஓயா பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. மீரிகம பல்லேகல பகுதியை சேர்ந்த 63 மற்றும் 42 வயதுடைய லொரியின் சாரதி மற்றும் அதன் உதவியாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த லொரி புத்தளம் ஆனமடுவ பகுதியிலிருந்து செங்கற்களை ஏற்றிக்கொண்டு மீரிகம நோக்கி சென்று கொண்டிருந்த போதே விபத்திற்கு உள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கட்டுப்பொத்த பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுப்பொத்த காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தனது உடலில் மறைத்த ஹொகெயின் போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்தி வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் இன்று காலை கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் உகண்டாவின் கம்பாலா நகரை சேர்ந்த 47 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் கட்டார் நாட்டின் தோஹாவில் இருந்து QR 664 என்ற வானூர்தி மூலம் இன்று காலை 9:30 மணியளவில் இலங்கையை வந்தடைந்துள்ளார். சுங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் அந்த பெண்ணின் உடலில் 21 மாத்திரைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 274 கிராம் ஹொகெயின் கைப்பற்றப்பட்டது. இதன் பெறுமதி சுமார் 1,23,30,000 ரூபாவென மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மேலும் சில போதைப்பொருள் மாத்திரைகளை விழுங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் மேலதிக மருத்துவ சிகிச்சை மற்றும் விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க வானூர்தி நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதிகளில் காணிகள் காணப்படுபவர்கள் தமது காணியூர்திகள் உள்ளிட்ட ஆவணங்களுடன் வருகை தந்து காணிகளை அடையாளம் காட்டுமாறு காணி உரிமையாளர்களில் ஒருவரான சார்ஜன் சுகுமாரி தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுக்கும் கடற்தொழில் அமைச்சர், மாவட்ட செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலர், நில அளவை திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடன் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் உள்ள காணிகளை அளவீடு செய்யாமல் காணிகளை விடுவியுங்கள் என கேட்டோம். அதற்கு அவர்கள் காணிகளை அளவீடு செய்து உறுதியில் உள்ள காணிகளின் அளவின் அடிப்படையிலேயே காணிகளை உரியவர்களிடம் கையளிப்போம் என கூறினார்கள். தற்போது 17 பேர் மாத்திரமே காணி உறுதிகளை கொடுத்து எமது காணிகளை மீட்க தொடர்ந்து போராடி வருகின்றோம். ஆனால் விகாரை அமைந்துள்ள பகுதியில் எமது 17 பேரின் காணிகளை தவிர மேலும் சிலரின் காணிகளும் உண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து முறையான அனுமதியின்றி பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்துகள் மீது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நேற்றிரவு அதிரடி சோதனைகளை முன்னெடுத்தனர். கொழும்பு மக்கள் பூங்காவிலிருந்து ஹட்டன், நாவலப்பிட்டி மற்றும் தியாகமா ஆகிய பகுதிகளுக்கு சட்டவிரோதமாக பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்துகளே இவ்வாறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் நடமாடும் ஆய்வு குழுவினரும் பாஸ்டியன் மாவட்ட பேருந்து முனைய அதிகாரிகளும் இணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டனர். வழங்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் ஒரு பேருந்து தடுத்து நிறுத்தப்பட்டு விரிவாக பரிசோதிக்கப்பட்டது.
இதன்போது பயணிகள் போக்குவரத்திற்கான முறையான அனுமதி பத்திரம் இல்லாமை மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட பயணிகளிடம் அதிக பணம் வசூலித்தமை குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு பேருந்தின் உரிமையாளருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமகால அரசாங்கம் மேற்கொள்ளும் வரி நடைமுறைகளால் சாதகமான நிலை ஏற்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் உள்நாட்டு வருவாய் திணைக்களம் 6,06,002 மில்லியன் ரூபாய் வரி வருவாயை வசூலித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் பதிவான வரி வருவாயுடன் ஒப்பிடுகையில் இது 17.7% என்ற குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. வருமான வரி, மதிப்பு கூட்டு வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி உள்ளிட்ட அனைத்து வகையான வரிகளும் இந்த உயர் வருவாய் சாதனைக்கு பங்களித்துள்ளன. 2026ஆம் ஆண்டிற்காக அரசாங்கம் எதிர்பார்த்திருந்த மொத்த வரி வருவாய் இலக்கில் 25% முதல் காலாண்டிலேயே எட்டப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். வரி நிர்வாக அமைப்பை சீரமைத்ததும் வரி செலுத்துவோரின் பங்களிப்புகள் அதிகரித்ததும் இந்த நேர்மறையான வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்கள் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஆண்டின் எஞ்சிய காலப்பகுதிகளை இந்த போக்கை தக்க வைத்துக் கொள்வது அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.